In this session, I have planned for MOA and AOA in a practical way. நீங்க டைரக்டா MOA and AOA பார்க்கிறதுக்கு பதிலா what I thought is I can go for a small comparison. So MOA and AOA ஓட நோட்ஸ் வந்து நான் PPT ல பிரசன்ட் பண்ண போறேன். And likewise I'm going to take a company. So practical life situationல எப்படி MOA இருக்கும் AOA இருக்கும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக I'm taking a company called as Skips Global Private Limited. அதுல ஒவ்வொரு clause-ஆ there is ஒவ்வொரு contents-ஆ பார்த்துட்டே வரலாம். Let me have a presentation for you. Go with joint stock company MOA and AOA. இந்த பிரசன்டேஷன்ல நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கும்போது நான் சைமல்டேனியஸா என்ன டிஸ்கஸ் பண்ண போறேங்கிறது அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டே வரேன். Why this would be an interesting session for you, right? Here the presentation is about MOA and AOA. Memorandum of Association. MOA na Memorandum of Association, AOA na Articles of Association. அது என்ன Memorandum of Association, Articles of Association கேட்டீங்கன்னா இது வந்து சார்ட்டர் டாக்குமெண்ட்ஸ் சொல்லுவோம். அது என்ன சார்ட்டர் டாக்குமெண்ட்ஸ் கேட்டீங்கன்னா ஒரு கம்பெனியோட கான்ஸ்டிடியூஷனே வந்து நம்ம எங்க டிஃபைன் பண்றோம்னு பாத்தீங்கன்னா அந்த MOA and AOA, எஸ்பெஷலி இந்தியா ரிலேட்டட் லாஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு கம்பெனியோட தலையெழுத்து பர்த் சர்டிபிகேட்னு சொல்றதே வந்து இந்த MOA and AOA பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ என்னதான் நம்ம கம்பெனிஸ் ஆக்ட் ஃபாலோ பண்ணாலும் நான் என்ன மாதிரியான வேற கம்பெனிஸ் வேணா ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஐ ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் லைக் கிளாசிபிகேஷன்ஸ் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கிறப்போ which type of company is mine? நான் என்ன மாதிரியான கம்பெனி இன்கார்பரேட் பண்ணிருக்கேங்கிறதுக்காக தான் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் டாக்குமெண்ட் சார்ட்டர் டாக்குமெண்ட் சொல்லுவோம். அதுதான் வந்து MOA. Here it is a legal document. It is a legal document which means that நீங்களா நினைச்சா ஒரு டாக்குமெண்ட்டை காமிச்சிட்டு அது MOA ன்னு சொல்ல முடியாது. You have to properly follow the formalities or procedure or the Companies Act has given a set of incorporation rules. அதை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ண பிறகு வரதுதான் வந்து MOA ன்னு சொல்லுவோம், right? And it's prepared in the formation and registration process of a limited liability company. Not only limited liability company, எல்லா கம்பெனிக்கும் இப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணி என் கம்பெனி இப்படிதான் ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் இதெல்லாம் தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன்னு சொல்றது தான் வந்து MOA ன்னு சொல்லுவோம். It defines a relationship with shareholders. So என்னோட கம்பெனி வந்து என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் மிச்சவங்களோட அவுட்சைட் பார்ட்டிஸோட ஹோல்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் லயபிலிட்டி எடுத்தீங்கன்னா மை கம்பெனி மேபி லயபிலிட்டி லிமிடெட் ஆர் அன்லிமிடெட். லிமிட்டடா இருந்தா பை ஷேர்ஸா இருக்கலாம், பை கேரண்டியா இருக்கலாம். அப்போ என்னோட கம்பெனி என்ன மாதிரியான கம்பெனிங்கிறது இந்த MOA தான் டிஃபைன் பண்ண போகுது, ரைட்? அண்ட் இட் ரிவீல்ஸ் தி பவர்ஸ் ஆஃப் த கம்பெனி. எல்லா கம்பெனி எல்லா வேலையெல்லாம் பண்ண முடியாது. எந்தெந்த வேலை எந்தெந்த கம்பெனி பண்ண முடியுங்கிறது MOA ல தான் இருக்கு. ஸோ நீங்க MOA டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா இட் வில் கிளியர்லி டெல் யூ வாட் ஆர் த பவர்ஸ் ஆஃப் த கம்பெனி, ரைட்? ஸோ இந்த கம்பெனிக்கு இந்த பவர்ஸ் தான் இருக்குங்கிறது கிளியரா இருக்கும். Activities that the company is permitted to undertake, that is the main object clause ல இருக்கும். அப்போ நம்ம டிஃபரெண்ட் கிளாஸஸ் பார்க்க போறோம். அதுல ஒன் ஆஃப் தி கிளாஸ் வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸ். அதுல வந்து எப்படி இருக்கும்னா இதுதான் நம்ம பார்க்க போறோங்கிறது கிளியரா இருக்கும். தட் இஸ் இந்த வேலை தான் இந்த கம்பெனி பண்ண போகுது. This is a company is a voluntary association made for profit. இப்போ பிசினஸ் பண்ணது இல்ல, என்ன மாதிரியான பிசினஸ் பண்ணுது அதுதான் இதுல இருக்கு, ரைட்? கண்டினியூவேஷன் அல்ட்ரா வயர்ஸ்ங்கிறது கண்டினியூவேஷன் அல்ட்ரா வயர்ஸ்ங்கிறது பியாண்ட் த ஸ்கோப்னு சொல்லுவோம். தட் இஸ் MOAங்கிறது நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு என்னென்ன வேலை நம்ம கம்பெனி பண்ணலாங்கிறது லிமிட் பண்ணி வச்சிருக்கு. இதை மீறி நீங்க ஏதாவது ஒரு கம்பெனி ஏதாவது ஒரு ஆக்ட் பண்ணுச்சுன்னா இது வந்து பியாண்ட் த ஸ்கோப், தட் இஸ் அவுட் சைட் த ஸ்கோப்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான வேலையை ஒரு கம்பெனி பண்ண முடியாது. ஸோ அல்ட்ரா வயர்ஸா எனி ஆக்ட் whatever the actions the company do, whatever the business the company do will be outside the scope. And இதோட நேச்சர் பாத்தீங்கன்னா it does not have any binding effect on the company. In case company பண்ணிச்சுன்னா அது கம்பெனி பண்றதுல போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா கம்பெனி ஒரு ஆர்டிபிஷியல் பர்சனா ட்ரீட் பண்றோம். அப்போ கம்பெனி பண்ணிச்சுன்னா கம்பெனி பண்ணல இல்லையா, அப்போ கம்பெனிக்கு எந்த ஒரு லயபிலிட்டியும் வராது, ரைட்? Constitution of the company in its relation to the outside world. So இந்த MOA டாக்குமெண்ட் வந்து என்ன கொடுக்கும்னா அவுட்சைட் வேர்ல்டுக்கும் கம்பெனிக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை ப்ரொவைட் பண்ணுதுன்றத அந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ண போகுது நமக்கு, ரைட்? நம்ம ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இட் வில் பி குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ. அண்ட் இட் மே பி called as a public and a primary document. So the public document சொல்லலாம், இதை வந்து நம்ம primary document கூட சொல்லலாம், right? And the presumption, ரொம்ப ரொம்ப important part, presumption. It is sufficient to have the knowledge of the MOA. இதை வந்து பப்ளிக் டாக்குமெண்ட் சொல்லும் போது யாராவது வெளிய ஆளுங்க இந்த டாக்குமெண்ட்டை பாக்குறாங்கன்னா அப்ப வெளிய ஆளுங்க இந்த டாக்குமெண்ட் பார்க்கும்போது இந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்கு போகுதுங்கிறது கிளியரா இருக்கும். இஸ் இட் ஓகே? சோ திஸ் இஸ் அபௌட் தி MOA. இங்க MOA ஓட கண்டென்ட்ஸ் பாத்தீங்கன்னா டேபிள் A, டேபிள் B, C, D, E ன்னு சொல்லிட்டு ஃபார்மேட்ஸ் இருக்கு. அதுல நான் ஃபர்ஸ்ட் டேபிள் இங்க உங்களுக்காக வச்சிருக்கேன். So you may have the first table here. So it's the memorandum of association of a company limited by shares காக இருக்கு.
நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் பார்த்திருக்கோமா? அதுல லிமிடெட் பை ஷேர்ஸ், லிமிடெட் பை கேரண்டி இருக்கு. டிஃப்ரெண்ட் டேபிள்ல ஃபர்ஸ்ட் டேபிள் ஏங்கிற டேபிள் வந்து ஷெட்யூல் 1ல டிஸ்கஸ் பண்ணிருக்க டேபிள். அதுல மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸா இருக்கும். ஓகே, அது மாதிரி டேபிள் பி, டேபிள் சி, டி எல்லாம் கொஞ்சம் கம்பேரிசனுக்கு பார்த்துட்டே வரலாம். ஸோ கண்டினியூவிங் ஹியர் வித் தி பிரசன்டேஷன், கண்டென்ட்ஸ் ஆஃப் MOA. clauses and conditions தான் contents பார்க்க போறோம். ஸோ இங்க நேம் clause, object clause அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுதான் நம்ம conditions of MOA சொல்லுவோம். because it's definitely that a company should have all these clauses. ஸோ அதனால இந்த conditions சொல்லலாம். ஸோ contents or conditions or clauses என்னன்னா நேம் பண்ணி. So we'll go for a practical case also. KIPS Global Private Limited. Simultaneously நம்ம பார்க்கலாம். Let me have the case first, then I'll come for this part. So I have a presentation for you where I will go for the cases. Here if you see, you can have இது KIPS Global Private Limited ங்கற கம்பெனியோட MOA. இது ஒரு E ஃபார்ம்னு சொல்லுவோம். ஏன்னா 2013 ஆக்ட்ல வந்த பிறகு பாத்தீங்கன்னா எல்லாமே E ஃபார்மேட்ல பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ இது வந்து ஒரு E ஃபார்ம்னு சொல்லுவோம். And இந்த ஃபார்ம் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா INC 33. INC 33 இந்த ஃபார்ம். Actually the E ஃபார்ம்னால என்னால எந்த ஒரு மார்க்கிங்ஸும் பண்ண முடியாது. So I'm just trying to move the cursor alone. So if நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே ஹைட் ஆயிட்டு இருக்கும். because இது வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கு. Okay, DSC அட்டாச் பண்ணிருக்காங்க. So I cannot assess anything in this. I can just view the form. So இந்த கர்சரை மட்டும் நான் மூவ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ரைட்? So இங்க வந்து பாத்தீங்கன்னா SRN of run இருக்கு. ரன்ங்கிறது ரிசர்வ் யூனிக் நேம், which means that நீங்க ஒரு கம்பெனி இன்கார்ப்பரேட் பண்றீங்கன்னா அந்த கம்பெனிக்கு என்ன பேர் வைக்க போறீங்கங்கறது அங்க கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கணும். ஓகேயா? And SRN of runங்கிறது நீங்க ரிசர்வ் யூனிக் நேம் பண்ணும்போது உங்க கம்பெனிக்கு வந்து இந்த நேமை ரிசர்வ் பண்ணி வைக்கும் போது ஒரு SRN நம்பர் தருவாங்க. சர்வீஸ் ரிக்வெஸ்ட் நம்பர், நீங்க ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாம் பண்ணும்போது பாத்திருப்பீங்கல்ல, அந்த மாதிரி சர்வீஸ் ரிக்வெஸ்ட் நம்பர் தருவாங்க. அண்ட் நிறைய டேபிள்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். என்னோட கம்பெனி இந்த KIPS Global Private Limitedங்கிற கம்பெனி வந்து கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸா இருக்கனால இங்க டேபிள் ஏன்னு போட்டிருக்கோம் இந்த காலம்ல. Subsequently, so table A is meant for memorandum of association of a company limited by shares. First clauseங்கிறது நம்ம நேம் clause சொல்லுவோம். The name of the company is KIPS Global Private Limited. Second clause வந்து registered office clause சொல்லுவோம், which will be situated in the state of Tamil Nadu. Okay, நான் simultaneously discuss பண்றேன். We'll discuss what KIPS Global Private Limited. First is a name clause, which means that it will give the name of the company. Name clause ரொம்ப இம்பார்ட்டன்டான clause. ஏன்னா ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நேம் இல்லாம இருக்காது. ப்ராபபிலி நீங்க ஊர்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேம் இருக்கு, உங்க பேரண்ட்ஸ்க்கு நேம் இருக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நேம் இருக்கு, உங்க சிப்லிங்ஸ்க்கு நேம் இருக்கு. யூ ஆர் கால்ட் பை திஸ் நேம். நீங்க நல்லது பண்ணாலும் உங்க நேமை வச்சுதான் சொல்லுவாங்க, நீங்க கெட்டது பண்ணாலும் உங்க நேம் வச்சு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கம்பெனி நான் ஃபார்ம் பண்ணிருக்கிறது பிசினஸ் பண்றதுக்காக. அப்போ நான் வந்து ஒரு நேமை வச்சுதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸ் வந்து நேம் கிளாஸ். இதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா it will state the legal and recognized name of the company. Yes, அது மட்டும் இல்ல, it will not have any similarities with the name of an existing company. Yes, I'll go for this KIPS Global Private Limited company. Here first clause, the name clause பார்த்துட்டு இருக்கோம். The name of the company is KIPS Global Private Limited. Actually to say இந்த கம்பெனிக்கு வந்து நாங்க என்ன பேர் வைக்கலாம்னு நினைச்சோம்னா KIPS ன்னு நினைச்சோம். that is இந்த S ஃபர்ஸ்ட் போடுறது. So இந்த KYPSS ல இந்த S முதல்ல ஃபர்ஸ்ட் தூக்கி போட்டோம்னா ஸ்கைப்ங்கிற லாங்குவேஜ்ல வந்தது. ஆனா வந்து அத்தாரிட்டிஸ் இருக்காங்க MCA ROC வந்து எங்களுக்கு நேம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. The reason is KIPS ஸ்கைப்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கம்பெனி வந்து டெல்லியில இருக்கு. ஓகே, so similarity of name இருக்க கூடாது. So that's very important and interesting point also. Next is situation clause. Situation clauseனா இப்போ இந்த கம்பெனிக்கு ஒரு அட்ரஸ் வேணும்ல, அந்த அட்ரஸ் எங்க இருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா சிச்சுவேஷன் கிளாஸ்ல MOAல எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு மட்டும் மென்ஷன் பண்ணிருப்பாங்களே தவிர எங்க இருக்குங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. that is full address மென்ஷன் பண்ண மாட்டாங்க. So situation clause is also called as registered office clause. It specifies the state and not the full address. So obviously if you go for this PDF second clause நான் cursor move பண்றேன் பாருங்க. The registered office of the company will be situated in the state of Tamil Nadu. So KIPS Global Private Limitedங்கிற கம்பெனி வந்து எங்க இருக்குன்னா தமிழ்நாடுல இருக்கு. ஓகே, full address இருக்காது. ஏன் இது full address இல்லனா இந்த கம்பெனி வந்து எந்த ஸ்டேட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த ஸ்டேட்டோட ஸ்டேட் லாஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஜுடிஷியல் அத்தாரிட்டி வந்து யார் வருவாங்க,
எந்த ஸ்டேட் லாஸ் ஃபாலோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனி ஜிஎஸ்டி பே பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். அப்ப ஜிஎஸ்டி பே பண்ணுதுன்னா இந்த ஜிஎஸ்டிக்கு சென்ட்ரல் ஜிஎஸ்டி இருக்கு, ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்கு. அப்ப சென்ட்ரல் ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஸ்டேட் ஜிஎஸ்டி எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகணும்னு தெரியணும் இல்லையா? அப்ப இந்த ஜுடிஷியரி அத்தாரிட்டிஸ் யாரு, எந்த ஸ்டேட் லாஸ் நம்ம ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக தான் அந்த சிச்சுவேஷன் கிளாஸ் இருக்கு. Then it shows the physical location of the registered office of the company. Yes, இது வந்து ஒரு artificial person, it's not a natural person, so it exists only in the eyes of law னு பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த கம்பெனி ஒரிஜினலா எங்க இருக்குன்னு தெரியணும்ல, அதுக்காக தான் இந்த clause இருக்கு. Then registered office எதுக்காக இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கம்பெனியோட ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம், என்னோட கம்பெனில எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, என்னோட கம்பெனில டைரக்டர்ஸ் எத்தனை பேரு, ஓகே, எல்லா டீடைல்ஸும் நான் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. இந்த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்ல எல்லா டாக்குமெண்ட்ஸ், எம்ஓஏ, ஏஓஏ எல்லா டாக்குமெண்ட்ஸும் கம்ப்ளீட்டா வச்சிட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் ஒரு சிச்சுவேஷன் கிளாஸ் எனக்கு இருக்கு. தட் இஸ் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்ங்கிற ஒரு அட்ரஸ் தேவைப்படுது. Then to be established prior to commencing business activities. எப்பவுமே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா உடனே ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா பணம் வேணும். பணம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள கொண்டு வருவாங்க. தட் இஸ் வெரி ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்றோம். சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள கொண்டு வருவாங்க. அப்ப சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள கொண்டு வரும்போது அவங்க என்னென்ன கொண்டு வராங்கிறது நம்ம கிளியரா மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும், ரைட்? அதனால உடனே உங்க கம்பெனி உடனே வந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ 6 months டைம் இருக்கும். 6 monthsல டைரக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பணம் உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்ன பிறகுதான் வந்துட்டு நீங்க பண்ண முடியும். ஸோ கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ்ங்கிறது 6 months டைம் பீரியட்குள்ள நீங்க ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்குள்ள நீங்க ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் கிளாஸ், ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸை நீங்க ஃபைனலைஸ் பண்ணிருக்கணும். தென் கோ ஃபார் தி ஆப்ஜெக்ட் கிளாஸ். எஸ், ரொம்ப இம்பார்ட்டன்டான கிளாஸ். இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ்ங்கிறது நம்ம எதுக்காக இந்த கம்பெனி ஃபார்ம் பண்ணிருக்கோம்? ஆப்வியஸ்லி டு தி பிசினஸ். அப்போ பிசினஸ் பண்றதுக்காக நம்ம கம்பெனி ஃபார்ம் பண்ணிருக்கோங்கிறதுக்காக ஆப்ஜெக்ட் கிளாஸ். அப்போ இங்க நான் பிடிஎஃப்ல காமிக்கிறேன். ஹியர் யூ ஹேவ் the object clause to be pursued by the company on its incorporation are to act as consultants, advisors, provide professional audit services. இந்த மாதிரி ஒரு பெரிய company which is doing business related to audit services. So audit services பண்றதுனால இங்க consultant, advisors, professional audit servicesங்கிற டேர்ம் இருக்கும். சரி, இதுதான் இதோட பிசினஸா? இது தவிர வேற ஏதாவது பிசினஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மெயின் ஆப்ஜெக்ட்ஸ். அப்படின்னா என்னோட கம்பெனி என்னென்ன பண்ண போகுது. ஸோ இட் வில் சம்மரைஸ் த மெயின் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் த கம்பெனி, ரிக்வயர்மெண்ட்ஸ் ஃபார் ஷேர் ஹோல்டிங் அண்ட் யூஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ். ஸோ பணம் கொடுக்குறாங்க இல்லையா இன்வெஸ்டர்ஸ், இந்த இன்வெஸ்டர்ஸ் பணம் கொடுக்கறத வச்சு என்ன வேலை பண்ண போகுது இந்த கம்பெனி. ஸோ இந்த ஷேர் ஹோல்டிங்கை வச்சுட்டு என்ன பண்ண போகுது, அண்ட் இந்த ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ் வச்சுட்டு என்ன பண்ண போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆன்சிலரி ஆப்ஜெக்ட்ஸ்னு இருக்கு. அப்படின்னா எல்லாமே வந்து நீங்க ஒரே ஆப்ஜெக்ட் கிளாஸா தர முடியாது. ஒரு சில அதெல்லாம் வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். ப்ராபபிலி நான் ஒரு சில பேரோட கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து ஒரு சில பேரோட நான் வந்து அக்ரிமெண்ட்ஸ்ல என்டர் ஆகணும். ஏன்னா நான் ஆஸ் அ கம்பெனி எல்லா வேலையும் பண்ண முடியாது. ஸோ அப்பப்போ நான் கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகணும், அப்பப்போ நான் லோன் வாங்கணும், அப்பப்போ நான் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். ஸோ எல்லா டீடைல்ஸும் நான் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆன்சிலரி ஆப்ஜெக்ட்ல நம்ம டீடைல்ஸா ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இட் வில் ஸ்டேட் த ஆன்சிலரி ஆப்ஜெக்டிவ்ஸ். ஆன்சிலரி ஆப்ஜெக்டிவ்ஸ்ங்கிறது மெயின் ஆப்ஜெக்டிவ் நான் அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன சம்பந்தம் இருக்கோ அதெல்லாமே தான் ஆன்சிலரி ஆப்ஜெக்டிவ்ஸ் போடுவேன். And to facilitate the achievement of the main objectives, right? So if you have a look here, you can have a look here saying that which are the objective clauses. So ஒரு பெரிய லிஸ்ட் போகும். எப்பவுமே மெயின் ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்து சின்னதா இருக்கும். அதுக்கு பிறகு இருக்கறதால வந்து it will have a main big list like. So you have here, so I'm moving the cursor here. It's to enter into arrangements, collaboration with the government of India, local governments. And the second point பாத்தீங்கன்னா to acquire and undertake the whole of any part of the business, property or business. Okay, so இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க. So I am not just reading, I'm just giving an idea of what is actually happening in a company's MOE. Okay, so this is all with respect to object clause. So நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும் இங்க 26, 27, 28 வரைக்கும் இருக்கு. Okay, so this is all with respect to object clause. Next, let me go for the next clause, which is yes, the last point here. The objective should be free of any provisions or declarations that contribute or contravening any laws or any public good. இங்க நீங்க என்ன object clauseல நீங்க என்ன ப்ரொவைட் பண்ணாலும் அது வந்து எந்த ஒரு லால கான்ட்ராவென்ட் பண்ற மாதிரி இருக்க கூடாது. which means that object clauseல என்ன இருக்க போகுது, என்ன பிசினஸ் இந்த கம்பெனி பண்ண போறது தான் இருக்க போகுது. அப்போ அந்த கேஸ்ல அந்த கம்பெனி பிசினஸ் பண்ணும்போது இல்லீகலா இருக்கக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. அததான் மீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேயா? சோ இல்லீகலாவோ இல்ல எந்த ஒரு லாஸையும் கான்ட்ராவென்ட் பண்ற மாதிரியும் இருக்கக்கூடாது. ரைட்? தென் liability clause
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கிளாசிபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் பார்க்கும்போது பார்த்திருக்கோம். லயபிலிட்டியை ஆக்சுவலா லயபிலிட்டி லிமிட்டட்ங்கிறனால தான் நிறைய பேர் கம்பெனியை இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. அண்ட் லயபிலிட்டி கிளாஸ் நம்ம 3 டைப்ஸ் இருக்குன்னு பார்த்திருக்கோம். லயபிலிட்டி லிமிடெட் பை ஷேர்ஸ், லிமிடெட் பை கேரண்டி அண்ட் அன்லிமிட்டட் லயபிலிட்டி. இந்த லயபிலிட்டி கிளாஸை வச்சு மெயினா வந்து என்ன பண்ணலாம்னா 5 different formats of MOA பார்ப்போம். ஸோ நான் கம்பேரிசன் டேபிள் நம்ம பிறகு பார்க்கலாம். So here, if you go for Clips Global Private Limited Company, I am just showing the cursor here. The liability of the members is limited, and this liability is limited to the amount unpaid. Hope you remember, limited by shares are by its MOA, the amount unpaid, if any, will be considered as the liability. Unpaid amount தான் liability ல இருக்கும். So in the fourth clause, the liability clause, எல்லா கேஸ்லயும் வரும்பா. Okay. So with respect to liability, in the presentation, it will state the extent of shareholders' liability. It will be limited by shares or limited by guarantee, right? Next, we'll go for the capital clause. Capital clause is the company may be having share capital or may not be having share capital. Share capital is a company, na shares are issue panikka. That is company issue panikka, ninga shares are vaangirukkinga. Company not having share capital, contributories is sollu. Okay, all companies ko share capital irukonu na avasiyam illa, right? Fine. So here, if I look for this Clips Global Private Limited, the share capital of the company is 10 lakh rupees. Is it okay? Divided into 10 lakh equity shares. Once again, I'm here. So it's divided into 10 lakh rupees divided into 1 lakh equity shares of 10 rupees each. இது எல்லாத்துலயும் இருக்கும் பாரு. So இது வந்து நார்மல் ஃபார்மேட். ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாதிரியான அமௌண்ட் இருக்கும். இந்த கம்பெனிக்கு நாங்க போட்ட அமௌண்ட் வந்து 10 lakh rupees. அது ஃபுல்லி பெய்டப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒரு நாமினல் கேபிட்டல் தான் சொல்லுவோம். This is the authorized capital தான் சொல்லுவோம், right? But then, so capital clause கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். States the company's authorized capital, which means that இந்த கம்பெனி நான் இன்கார்பரேட் பண்றதுக்கு, that is இந்த கம்பெனியை வச்சு நான் பிசினஸ் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு பணம் வேணும் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓகே, எவ்வளவு பணம் வேணும் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். That is இப்போவே எனக்கு இந்த பணம் தேவைப்படணும்னு அவசியம் இல்லை. லேட்டர் பீரியட்ல கூட எனக்கு தேவைப்படலாம். பட் நான் இந்த பிசினஸ் பண்றதுக்காக இந்த கம்பெனி இன்கார்பரேட் பண்ணிக்க தோறாம எனக்கு எவ்வளவு பணம் தேவை. ஸோ இங்க நாங்க பிசினஸ் பண்ணும்போது ஆடிட் சர்வீசஸ்னால பெரிய எனது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் தேவையில்லை. ஆடிட் சர்வீஸ் ஒரு லேப்டாப் இருந்தா இட் கேன் மேனேஜ் த ஷோ. ஸோ அந்த மாதிரி இருக்கனால நாங்கள் 10 lakh rupees போட்டிருக்கோம். யூ மே ஆஸ்க் மீ, ஏன் 5 lakh ரூபா போட்டிருக்கலாம், 2 lakh 10 lakh வரைக்கும் ஒரு நாமினல் ஃபீஸ் பே பண்ணணும். எப்பவுமே நீங்க கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணும்போது ரெஜிஸ்டர் ஃபீஸ் சொல்லிட்டு பே பண்ணணும். அப்ப 10 lakh வரைக்கும் ஒரே ஃபீஸ் தான், அதனால 10 lakh போட்டிருக்கோம். So it must state the company's authorized share capital, right? Then it will have different categories of shares. இங்க நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கிறது equity shares தான். ஓகே, so equity shares தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. It can be preference shares, it can be any type of shares. So இங்க எல்லாமே மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். So MOA பார்த்தா கம்ப்ளீட் டீடைல்ஸ் கம்பெனி பத்தின ஒரு 90% ஆஃப் டீடைல்ஸ் நமக்கு கிடைச்சிடும். அதனால MOA வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட். That's a constitution document னு சொல்றோம். It defines the constitution of a company. Then going with the next one, it will give the nominal value of the shares. So இங்க நீங்க பாத்தீங்கன்னா equity shares of ₹10 னு சொல்லி I'm just highlighting this value. ₹10 இருக்கு. இந்த ₹10ங்கிறது வந்து என்னோட face value of shares என்னதுங்கிறது அந்த ₹10, right? So this will give the nominal value of the shares. And ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணாம nominal value 10 rupees இருக்கணும்னு அவசியம் இல்லை. It can be more than 10 rupees also. So 100 rupees nominal value இருக்கிற shares இருக்கிற கம்பெனியும் இருக்கு, right? Then association clause, ரொம்ப important clause. A company is a voluntary association made for profit னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். அப்போ voluntary association யாரெல்லாம் வாலண்டரியா சேர்ந்தீங்க, வாலண்டரினா யாரும் கம்பல் பண்ணிருக்க கூடாது இல்ல. அதனால அசோசியேஷன் கிளாஸ் நம்ம சிக்னேட்டரிஸ் ஆஃப் தி MOA சொல்லுவோம். ஏன்னா அவங்க சைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் இதுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கிளாஸ் சொல்லுவோம். ஏன் இதுக்கு சப்ஸ்கிரைபர் கிளாஸ்னா அட்லீஸ்ட் நான் ஒரு ஷேர் ஆச்சு வாங்கிக்கிறேன் இந்த கம்பெனிலன்னு சொல்றோம். நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கிளாஸ் will tell you who are the persons who have incorporated this company. Okay, so it will start like this. We, the several persons whose name and addresses are subscribed, are desirous of being formed into a company. நாங்க எல்லாருமே சேர்ந்து எங்க நேம் அட்ரஸ் எல்லாம் இங்க இருக்குங்க. So நாங்க எல்லாமே சேர்ந்து ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ண போறோம். Of this memorandum of association, and respectively agree to take the number of shares in the company of the capital set against the respective needs. பார்க்கலாமா? So இங்க வந்து signatories சொல்ல போறோம். எங்களை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லலாம். ஏன் எங்களை சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்றோம்னா இன்னும் கம்பெனி இன்கார்பரேட் ஆகல. கம்பெனி இன்கார்பரேட் ஆன பிறகுதான் இவங்களை வந்து நம்ம ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போறோம்.
So if you have a look on this table, so you have name, address, description, and occupation. DIN number அங்கிறது டைரக்டரா இருந்தா அவங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் தருவாங்க. இல்லைன்னா நீங்க பேன் நம்பர் வச்சிருப்பீங்க, இல்லைன்னா பாஸ்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின்ல இருக்கிறவங்க இந்தியால இன்கார்பரேட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு டின் அண்ட் பேன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து பாஸ்போர்ட் நம்பர் ப்ரொவைட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் காலம்ல இஃப் யூ ஹேவ் அ லுக் ஆன் த நெக்ஸ்ட் காலம், திஸ் இஸ் அபவுட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டேக்கன். ஸோ எவ்வளவு ஷேர்ஸ் வந்து இங்க வாங்கிப்பாங்கிறதுக்காக. அண்ட் இது வந்து டிஎஸ்சி, டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட். முன்னாடி மாதிரி நம்ம டாக்குமெண்ட் பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணணும்லாம் இல்ல. இது வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து நம்ம என்க்ளோஸ் பண்ணா போதும். அண்ட் எந்த டேட்ல சைன் பண்ணிருக்கோம். ஸோ இங்க 5 பேரோட டீடைல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நாங்க 5000 equity shares வாங்குறோம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? This is what is called as subscribing. This is what is called as association clause. நாங்க இன்னும் கம்பெனி இன்கார்பரேட் பண்ணல. கம்பெனி இன்கார்பரேட் பண்ணதான் அந்த பிறகு தான் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போறோம். பட் ஸ்டில் இதெல்லாம் நாங்க வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிளாஸ் சொல்லுவோம். இஸ் இட் ஓகே? அண்ட் signatories to the MOA யாருங்கிறது இங்க நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும். Then it will confirm the billing association. ஏன்னா நம்ம சைன் பண்ணிருக்கோம் இல்லையா DSC ல. So this will go for the billing association, right? Then next goes with 7 members வேணும் ஒரு பப்ளிக் கம்பெனியா இன்கார்பரேட் பண்ணோம்னா. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் கிளாசிபிகேஷன் 7 members are required. In case வந்து பிரைவேட் கம்பெனினா 2 members இருந்தா போதும். அண்ட் சைனிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் விட்னஸ். விட்னஸ் வந்து சைன் பண்ணிருக்கணும். விட்னஸ் சைன் பண்ணிருக்கணும் மட்டும் இல்லாம நம்ம விட்னஸ்க்கு முன்னாடி சைன் பண்ணிருக்கணும், ரைட்? So this is with respect to association clause. Beautiful clause. So formats of MOA பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிக்கும் சேர்த்து ஒரே ஃபார்மேட் இல்ல. தட் இஸ் ஒரே இந்த டேபிள்ல இருக்கு. இந்த டேபிள்ங்கிறது என்னன்னா அந்த ஃபார்மேட் டேபிள்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ். இப்ப நம்ம 6 கிளாஸஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அந்த ஃபார்மேட்டை தான் நம்ம டேபிள்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ டேபிள் A, B, C, D and E. டேபிள் ஏங்கிறது லிமிடெட் பை ஷேர்ஸ். அதுதான் நான் கிப்ஸ் குளோபலுக்கு காமிச்சேன். டேபிள் பிங்கிறது லிமிடெட் பை கேரண்டி அண்ட் நாட் ஹேவிங் a ஷேர் கேபிட்டல். டேபிள் சிங்கிறது லிமிடெட் பை கேரண்டி அண்ட் ஹேவிங் a ஷேர் கேபிட்டல். டேபிள் டி அன்லிமிடெட் கம்பெனி. டேபிள் இ வந்து அன்லிமிடெட் கம்பெனி அண்ட் ஹேவிங் ஷேர் கேபிட்டல். ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு மேம் சொல்லிட்டு நீங்க சென்ஸ் பண்ணீங்கன்னா I will share a comparison picture here. I have a picture here, right? So if you have a look here, let me underline and show to you. என்னென்ன டிஃபரன்ஸ் இருந்தது பார்க்கலாம். So if you go with this one, table A is with respect to memorandum of association of a company limited by shares. This is limited by shares. Whereas if you go for table 2, it's a limited by guarantee and not having a share capital company. That is among the heading. And table C is limited by guarantee and having a share capital. Table D is unlimited company. Table E கூட வந்து unlimited company தான். அப்போ அந்த கம்பெனி என்ன மாதிரியான கம்பெனி நீங்க இன்கார்பரேட் பண்ண போறீங்களோ அந்த டேபிள் ஃபாலோ பண்ணும். ஓகே, இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான், ஜஸ்ட் டு மேக் இட் மோர் பிராக்டிகல். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நம்ம டேபிள் நேம் கிளாஸ் பார்த்திருக்கோம் இல்லையா? இதெல்லாமே நார்மலா இருக்கும். இதுல fourth clause வந்து liability clause. So if you check here with respect to this one, I'm just giving in brackets, the liability of the member is limited. Liability of the member is limited. ஏன்னா இது என்ன மாதிரியான கம்பெனி? Limited by shares company. And this liability is limited to the amount unpaid. ஆனா இதுவே டேபிள் B க்கு போனீங்கன்னா limited by guarantee இல்லையா? அப்போ லிமிட்டட்னா the liability of the member is limited. அது யூசுவலா இருக்கும். பட் கேரண்டி அமௌண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல. சோ நம்ம கேரண்டி கம்பெனில பார்த்திருக்கோம் 2 பாயிண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு. So undertakes to contribute to the assets of the company being wind up by his a member and to the cost and charges and expenses during the winding up. So winding up timeல ஏதாவது பணம் தேவைப்படுதுன்னா it will go for closing of all the formalities. அதுக்காக இருக்கு. இதே டேபிள்ஸ்னா limited by guarantee and having a share capital. So இது வந்து not having share capital. அப்ப share capital clause இருக்காது. That is divided into such number of amount இருக்காது. But having a share capital and the share capital clause இருக்கும். Right? இங்க நீங்க பாத்தீங்கன்னா share capital clause இல்ல. Right? இங்க table D வந்து பாத்தீங்கன்னா unlimited company. Can you find here the liability of the member is unlimited இருக்கு இல்லையா? So MOA யாரா இருந்தாலும் இந்த MOA பாத்தீங்கன்னா you can have a clear understanding of the company. எந்த மாதிரியான டேபிள்குள்ள இதை நாங்க ஃபிட் பண்ணிருக்கோமோ அதுதான் அந்த கம்பெனியோட தலையெழுத்தா மாறும். இல்லைன்னா அந்த கம்பெனி இப்படிதான் பிஹேவ் பண்ண முடியும். சோ இது மீறி பிஹேவ் பண்ண அந்த அல்ட்ரா வயர்ஸ் ஆக்ட் will not have a binding effect of the company and also the outsiders சொல்லுவோம். And likewise table E பாத்தீங்கன்னா it's a limited unlimited company and having share capital. So இங்க வந்து not having share capital, இங்க வந்து having share capital. So the liability of the members is unlimited and it will have a share capital clause.
So this is with respect to the 5 tables or formats of MOE. You can have a small look before I close it. So this is with respect to the 5 tables, that is 5 formats of 5 different forms of companies. Okay, 5 different forms of company. Limited, private limited, public limited, நீங்க இங்க mention பண்ணுவீங்க. Okay, limited or private limited mention பண்ணுவீங்க. So you can find it here. But apart from that, liability limited, liability by guarantee இருக்கா, by shares இருக்காங்கறத இத வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணலாம். Is it okay? So let me, so இதுதான் டேபிள் ஒரிஜினல் ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். ஓகே, நம்ம பார்த்துட்டு இருந்தது இ ஃபார்மேட். So இ ஃபார்ம்னா எலக்ட்ரானிக் ஃபார்ம், ஆன்லைன்ல பண்ணி. Next is with respect to articles of association. MOA எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஏன்னா MOA யாரா இருந்தாலும் வெளி அவுட் சைடர்ஸ் வந்து கம்பெனிக்குள்ள வரும்போது இது என்ன மாதிரியான கம்பெனி, என்ன பண்றது, ஓகே ஃபியூச்சர்ல என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு இது சான்சஸ் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து MOA இருக்கும். அண்ட் AOA வந்து என்ன ஆக போகுதுன்னா, ஒன்ஸ் நீங்க கம்பெனிக்குள்ள போயிட்டீங்கன்னா, as a மெம்பரா, as a ஷேர் ஹோல்டரா, இல்லைன்னா as a டைரக்டரா நீங்க கம்பெனிக்குள்ள இருக்கீங்கன்னா, உங்களுக்கும் கம்பெனிக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கு. தட் இஸ் MOAங்கிறது உங்களுக்கும் தட் இஸ் கம்பெனிக்கும் அவுட் சைடருக்கும் டிஃபைன் பண்ற ரிலேஷன் வந்து MOA டாக்குமெண்ட். AOAங்கிறது நீங்க கம்பெனிக்குள்ள போன பிறகு as a டைரக்டராவோ ஷேர் ஹோல்டராவோ கம்பெனிக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், தட் இஸ் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கும். அண்ட் கம்பெனி வந்து எவ்ரிடே எப்படி ரன் ஆகுது, டைரக்டர்ஸோட வேலை என்னவா இருக்கும், அண்ட் கம்ப்ளீட் இன்டர்னல் மேனேஜ்மெண்ட், டே டு டே ரெகுலர் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து எதுல இருக்க போகுதுன்னா AOA தான் இருக்க போகுது. அண்ட் MOA எப்படி நம்ம ஃபார்மேட்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி AOA ஃபார்மேட்ஸ் இருக்கு. நான் இது வந்து இப்ப பர்டிகுலரா இது மட்டும் தான் டிஸ்கஸ் பண்றேன், ரைட்? So here it's a document that contains the purpose of the company and the duties and the responsibility of the members are also defined in this AOA. So AOA ல complete details உங்களுக்கு இருக்கும். கம்பெனி என்னென்ன பண்ண போகுது அண்ட் அதுல இருக்க மெம்பர்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் இருக்கு, டியூட்டிஸ் இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் லைக்வைஸ் இது வந்து மெயின் டாக்குமெண்ட், இட் வில் ஹேவ் த கம்ப்ளீட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த இன்டர்னல் மேனேஜ்மெண்ட். ஒரு டைரக்டரா ஒரு கம்பெனில இருக்காருன்னா அவர் வந்து எல்லா வேலையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கம்பெனிஸ் ஆக்ட்ல ஒரு சில ஒர்க்கை ஷெட்யூல் பண்ணிருக்காங்க, பட் எல்லா ஒர்க்கும் எல்லா டைரக்டர்ஸும் பண்ண மாட்டாங்க. ஓகேயா, அதுக்கு அப்போ எதுக்கு நிறைய டைரக்டர்ஸ் வைக்கணும்? ஸோ எல்லா டைரக்டர்ஸ் எல்லா ஒர்க்கும் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி கேசஸ்ல வந்து வில் ஹேவ் few directors defined for this job. So அந்த மாதிரி இருக்கதான் வந்து இங்க நம்ம பார்க்கலாம். Continuously it has to file this document AOA with the ROC because this is also an important document. அதனால தான் நம்ம MOA and AOA வந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, அது வந்து ஒரு charter document சொல்லிட்டு இருக்கோம். Like charter document in the sense that public document or charter document in the sense that இது வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்மளுக்கு மெயின் திங்ஸ் வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கும். தட் இஸ் கம்பெனி வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போகுதுன்னு நம்மளுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கும். And this is the bylaws of the company, right? Bylaws is a supportive document. That is supportive document na, that is bylaws nu yen name pannirukona. MOA engiradhu major ana important points ah irukum, but AOA engiradhu complete support பண்ணி கொடுக்கும். MOA ல ஒரு சில விஷயங்கள் கிளியரா இருக்கு இல்லனா அது AOA ல இருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், right? So that's why it follows the bylaws of the company. And continuation, it defines the mode and manner in which the company's business is to be carried out. எல்லா பிசினஸும் எல்லா மாதிரியும் ஒரே மாதிரி பண்ணிட முடியாது. ஸோ என்ன வகையில அந்த பிசினஸ் பண்ணா கம்ஃபர்டபுளா இருக்குங்கிறது, என்ன மோட்ல பண்ணுறது, ஆன்லைனா இல்லைன்னா டைரக்டா நான் கான்ட்ராக்ட். நீங்க கிப்ஸ் குளோபலோட ஆர்டிகல்ஸ் ஆஃப் MOA பார்க்கும்போது discussing that it can enter into contracts with other companies, it can acquire or sell or acquire a part of the undertaking, அந்த மாதிரி பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி கேசஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் டேபிள் A யூஸ்வலா வந்து model of AOA under the Companies Act அப்படின்னு உங்க மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க. This is not under 2013 Act, this is 1985 Act. So இது ஒரு knowledge தேக்காக நான் கொடுத்திருக்கேன். இப்ப நிறைய மாறிடுச்சு இது. And this is the document containing the rules and regulations of the internal management of the company. Yes, இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். கம்ப்ளீட்டா இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் என்னெல்லாம் பண்ண போகுதுங்கிறது நம்ம இதை வச்சுதான் நம்ம ஃபைன் பண்ண முடியும். ஸோ எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கணுங்கிறது அண்டர்ஸ்டாண்ட். அதுதான் நம்ம பப்ளிக் டாக்குமெண்ட் சொல்றோம். And a company which does not have separate AOA may adopt this table AOA. Okay, separate AOA இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1985 டேபிள் A மாடல் ஆஃப் AOA இருக்கு இல்லையா, அதே அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அது வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்மேட்ஸ் ஆஃப் AOA, ஸோ லைக் MOA ல வந்து எப்படி நம்ம டேபிள் A to E பார்த்தோமோ அதே மாதிரி டேபிள் F ல இருந்து இருக்கிறது ஃபார்மேட்ஸ் ஆஃப் AOA. ஸோ டேபிள் F is with respect to company limited by shares, table G with respect to limited by guarantee and having a share capital, table H வந்து limited by guarantee and not having a share capital, table I வந்து HGHIJ னு வந்துட்டே இருக்கும். ஸோ
unlimited company and having share capital, and table J is with respect to unlimited company and not having a share capital. Is it okay? And contents of articles என்னென்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, that is என்னென்ன contents வந்து articles of associationல இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஆக்டே வந்து ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்திருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ஃபாஸ்ட் கிளான்ஸ் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ், கேபிட்டல் வேல்யூ எவ்வளவு and என்ன டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ். இது MOA ல இருக்குதான், பட் எல்லாமே இருக்காது. that is total amount எவ்வளவு இதுதான் இருக்கும். Let me have. We'll continue with contents of AOA. If you have a look here, என்னென்ன AOA ல இருக்கணும்னு பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் வந்து MOA ல இருக்காது. அப்ப சப்போர்ட் பண்ற விஷயம் தானே AOA ல இருக்கும். அப்ப AOA ல இருக்கிறது ஒரு சில இது கொஞ்சம் கிளாரிட்டியோட இருக்கும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ், கேபிட்டல் வேல்யூ அண்ட் டைப் ஆஃப் ஷேர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏன் இங்க கொடுத்துருக்கணும்னு பாத்தீங்கன்னா, நான் நோட் பேட்ல இருக்கேங்க. 5th clause வந்து நம்ம கேபிட்டல் கிளாஸ்னு பார்த்தோம் இல்லையா? The share capital of the company is 10 lakh rupees. Gibbs Global இருக்கும்போது divided into 1 lakh number of shares of rupees 10 each. So இதுதான் வந்து நார்மல் ஃபார்மேட். இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு MOA ல. பட் இதை வச்சுட்டு இது ஈக்விட்டி ஷேர்ஸ் வேணா சொல்லாமே தவிர, இது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வேணா சொல்லாமே தவிர, இந்த ஈக்விட்டி ஹோல்டர்ஸ்க்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லெவலுக்கு மேல சொல்ல முடியல. அதனால இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க எங்க ப்ரொவைட் பண்ணீங்கன்னா AOA ல ப்ரொவைட் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான. தென் வந்து ஒவ்வொரு ரைட்ஸ் என்ன இருக்கு, அவங்களுக்கு என்ன ஓட்டிங் டிவிடெண்ட் என்ன இருக்கு, ஓட்டிங் எவ்வளவு தர போறீங்க, டிவிடெண்ட் எவ்வளவு தர போறீங்க, எவ்வளவு ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ற மாதிரி இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். And it will give the rules regarding the issue of shares and debentures. Shares na enna paathirukom, debentures na enna paathirukom. So idu vandu complete rules of provide pannom. Prospectus la debentures பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். So complete rules வந்து டிஃபைன் பண்ணும். ஒரு ஷேர்ஸ் இஷ்யூ பண்றோம், ஒரு டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்றோம்னா கம்ப்ளீட்டா வந்து என்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கிறது AOA ல தான் இருக்கும். ஈவன் தோ கம்பெனிஸ் ஆக்ட்ல இருந்தாலும் என்னோட கம்பெனிக்கு நான் இப்படி ஃபாலோ பண்ணணும் ஸ்பெஷல் ரூல்ஸ் வச்சிருந்திருக்கலாம். ஓகே. Then we will have the procedures and regulation for making calls on shares. So first call money, second call money சொல்லிட்டு ஒவ்வொரு ஷேருக்கும் நம்ம இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், பார்க்கலாம் நீங்க. So first call money, second call money சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது எந்த பீரியட்ல எப்போ கால் பண்றதுங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இங்க தான் ப்ரொவைட் பண்ணும். இதெல்லாம் நீங்க MOA ல வர முடியாது. ஏன்னா MOAங்கிறது அவுட் சைடர் உள்ள வரும்போது, as an investor நான் உள்ள வரும்போது என்ன மாதிரியான கம்பெனி தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதெல்லாம் உள்ள வந்த பிறகுதான் நான் தெரிஞ்சுக்கலாம். அதனால கண்டென்ட்ஸ் ஆஃப் AOA ல வந்து உள்ள வந்த பிறகு இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். Then continuing. And it will go for manner of transfer of shares. ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. நம்ம பிரைவேட் கம்பெனியா இருக்கும்போது ஃப்ரீ டிரான்ஸ்பர்ட்டி ஆஃப் ஷேர்ஸ் இல்லைன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ விச் மீன்ஸ் தட் பப்ளிக் வந்து வாங்க முடியாது பிரைவேட் கம்பெனியா இருக்கும்போது. ஸோ டிரான்ஸ்பர்ட்டி ஆஃப் ஷேர்ஸ் இஸ் ரெஸ்ட்ரிக்ட் இந்த கேஸ் ஆஃப் பிரைவேட் கம்பெனி. அப்போ என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்கிறது இங்க தான் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க, ரைட்? அண்ட் தென் டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட்ஸ். ஸோ எது மாதிரியான பிளேஸ்ல வந்து நீங்க டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றதுக்காக பிளான் பண்ணுவீங்க. ஸோ எல்லாமே இங்க தான் இருக்க போகுது. தென் கண்டினியூவேஷன். borrowing powers of the company, எல்லா கம்பெனியும் borrow பண்றதுக்கு ரைட்ஸ் இல்ல. அது வந்து கிளியரா நீங்க ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கணும். அண்ட் borrowing powers யார் borrow பண்ணலாம், கம்பெனி borrow பண்ணா ஓகே. பட் கம்பெனி borrow பண்ணும்போது அது liability யாருக்கு வர போகுதுன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் liability வரும் கடைசியில. ஓகே, ஈவன் தோ அது கம்பெனியோட liability இருந்தாலும். அதனால கம்ப்ளீட் borrowing powers வந்து ஆக்ட் வந்து ஒரு பார்ட் வரைக்கும் டைரக்டர்ஸ் கிட்ட கொடுத்திருக்கு. அதுக்கு மேல நீங்க borrow பண்ணணும்னா you have to get the permission from the shareholders of the company. So அந்த மாதிரி borrowing powers ரிலேட்டடா விஷயங்கள் எல்லாமே வந்து AOA ல இருக்க போகுது. Then rules regarding the appointment, remuneration and removal of directors. எல்லா டைரக்டர்ஸையும் வந்து டக்குனெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணிட முடியாது. ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட கேட்கணும். பட் ஸ்டில் என்ன மாதிரியான ரூல்ஸை ஃபாலோ பண்ண போறோம். ப்ராபப்ளி நான் என்னோட கம்பெனில மேனேஜிங் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்றேன்னா he should have 5 years experience. எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் நம்ம அப்படித்தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அண்ட் எந்தெந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருப்போம். ஸோ அவருக்கு எவ்வளவு ரெமுனரேஷன் ஃபிக்ஸ் பண்றது, எந்த பேசிஸ்ல வந்து அவங்களை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாமே இருக்கணும். அண்ட் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றோம். ஸோ ப்ரொசீஜர் ஃபார் கண்டக்டிங் மீட்டிங்ஸ், ப்ராக்சின்னு சொல்லுவோம். இன்கேஸ் மெம்பர்ஸ் வந்து மீட்டிங்க்கு அட்டன் பண்ண முடியலன்னா அவங்க வேற யாராவது ஒருத்தரை அனுப்புவாங்க. அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு, அது பேர் வந்து ப்ராக்சி ஃபார்ம்னு சொல்லுவோம். ஸோ இது ப்ராக்சி ரிலேட்டடு. ஃபாரம்னா அட்டெண்டன்ஸ், எத்தனை பேர் இருந்தா ஒரு மீட்டிங் நடத்தும் போது ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங், ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் சொன்னா ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே மீட்டிங் நடத்த முடியாது. அப்போ அவங்க காரம் பிரசென்ட் ஆயிருக்கணும். விச் மீன்ஸ் தட் அட்லீஸ்ட் இவ்வளவு நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் காரம் ஆஃப் த மீட்டிங். ஓகே, ஸோ காரம் ஆஃப் த மீட்டிங் இல்லைன்னா, தட் இஸ் அட்டெண்டன்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் இல்லைன்னா யூ கேனாட் ஹேவ் த மீட்டிங் கண்டக்டட். அது வந்து ஃபால்ஸ் மீட்டிங் ஆயிடும். ஸோ அண்ட் மீட்டிங்ஸ் எந்த மாதிரியான மீட்டிங்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணணும், எல்லா மீட்டிங்ஸ் எல்லா கம்பெனிக்கும் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் எல்லா கம்பெனிக்கும் வரும். பட் மிச்ச கம்பெனிஸ்க்கு வந்து கமிட்டி மீட்டிங்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட மீட்டிங்ஸ் இருக்கு, அது எல்லாமே வரணும்னு அவசியம் இல்லையா? ஸோ இன் தட் கேஸ் then we'll go for the procedures concerning keeping of books and audit. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் register office clause is meant for the case where you will have all the documents kept at the register office
அண்ட் நாட் ஒன்லி த டாக்குமெண்ட்ஸ், ஏதாவது லீகல் ப்ராசஸ்க்காக ஏதாவது ஃபாலோ பண்ணணும், நோட்டீஸ் அனுப்பணும்னா அந்த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அட்ரஸுக்கு தான் வந்து நம்ம அனுப்புவோம். அப்போ என்ன பேசிஸ்ல வந்து நீங்க புக்ஸை மெயின்டைன் பண்ண போறீங்க? சம்டைம்ஸ் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண வருவாங்க. யார் வருவாங்கன்னா நம்ம மெம்பர்ஸ் தான் வருவாங்க. ஏன்னா அவங்களோட கம்பெனி தானே, இன்ஸ்பெக்ட் பண்ண வருவாங்க. சோ அந்த கேஸ்ல வந்து இதுல எல்லா புக்ஸும் நீங்க வந்து ப்ராப்பரா வச்சுக்கணும். அண்ட் ஆடிட் பண்ணும்போது எங்க வந்து ஆடிட் பண்ணுவாங்கன்னா, எங்க நம்ம கம்பெனி இருக்கோ அங்கதான புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இருக்கும். சோ அங்கதான் வந்து ஆடிட் பண்ணுவாங்க. சோ என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணணுங்கிறது எல்லாமே ஏஓல தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஏஓஏ வந்து ரொம்ப டீட்டெயிலான டாக்குமெண்ட். அண்ட் சீல் ஆஃப் த கம்பெனி, கம்பெனிக்கு ஒரு காமன் சீல் இருக்கும். அந்த காமன் சீல் அபிஷியல் சிக்னேச்சர் ஆஃப் த கம்பெனி, எஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திருக்கோம். அந்த காமன் சீல் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்க வந்து ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்ல தான் வச்சிருக்கணும். சோ அதை பத்தின டீடைல்ஸ். அண்ட் 2013 ஆக்ட்ல காமன் சீல் மேண்டேட்டரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி மேண்டேட்டரி இருந்தது, அதுக்கு பிறகு வந்து மேண்டேட்டரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சோ யூ நீட் நாட் ஹேவ் அ காமன் சீல். அப்போ என் கம்பெனிக்கு காமன் சீல் இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறது ஏஓல இருக்கும். இருந்துச்சுன்னா யார் அந்த காமன் சீலை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஏஓல இருக்கும். அப்போ இருந்துச்சுன்னா எல்லா டீடைல்ஸும் நீங்க ப்ரொவைட் பண்ணணும்ல, அது ஏஓல இருக்கும். ரைட்? And procedures regarding the winding up of the company, yes, obviously has to be taken care of, right? Fine. So நீங்க நிறைய விஷயம் வந்து பார்த்துட்டே இருப்பீங்க, லைக் MOA and AOA. சப்சிக்வெண்ட்லாம் நம்ம நார்மல் செஷனுக்கு போயிடலாம், போர்ட் செஷனுக்கு போயிடலாம். ஸோ இந்த செஷன் நான் மெயினா அரேஞ்ச் பண்ணது வந்து ரீசன் என்னன்னா, ஐ நீட் டு கோ ஃபார் அ ஸ்மால் கம்பேரிசன். ஸோ ப்ராக்டிக்கலா பார்த்தா பெட்டரா இருக்குங்கிறதுக்காக தான் நான் பண்ணேன்.